உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யார் இங்க இன்சார்ஜ்? என் பையன் ரிஷி ஓபராய யார் அரெஸ்ட் பண்ணது? நான் தான் பண்ணேன். நீங்க ஏன் அவனை அரெஸ்ட் பண்ணீங்க? நீங்க யாருன்னு சொல்லுங்க. ரிஷி எங்களோட பையன், நான் அவன் அம்மா. அவனை எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க அத முதல்ல சொல்லுங்க. லக்ஷ்மி எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. உங்க பையன் குடிபோதையில அவங்களுக்கு தொல்லை கொடுத்தல. அந்த பொண்ணு பொய் சொல்றா. நான் தான் சொன்னல, அவங்க கணவன் மனைவி கிடையாது. இவங்களும் மருமகள்னு சொல்லவே இல்லையே. என்ன சொன்னாங்க? பொண்ணு. சரியாதான் சொல்றீங்க. அந்த பொண்ணு எங்க மருமக கிடையாது. கன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்ப நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டீங்கல்ல, அதுக்கான காரணத்தையும் நான் சொல்லிட்டேன். சட்டத்துக்கு விரோதமா நடந்ததால அவனை அரெஸ்ட் பண்ணிருக்கேன். என்னது சட்டத்துக்கு விரோதமா? தப்பான காரியம். அதாவது பையனும் பொண்ணும் ஹோட்டல்ல தங்கி பண்ணுவாங்களே அந்த காரியம். உங்க பையன் ரிஷியும் இந்த காரியத்தை பண்ணும்போது தான் மாட்டான். லக்ஷ்மிங்கிற பொண்ணு கூட தான் மாட்டியிருக்கான். அது மட்டும் இல்ல, உங்க பையனும் பொய் சொன்னான். லக்ஷ்மி அவனுடைய மனைவியா. அப்படி சொன்னா தானே விட்டுருவோம். உண்மையிலேயே அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்து அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் நடந்திருந்தா நாங்க விட்டுருப்போம். ஆனா லக்ஷ்மி உங்க மருமக இல்லைன்னு இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க. ஒருவேளை புதுசா இந்த தொழிலுக்கு மைண்ட் யுவர் லாங்குவேஜ் இன்ஸ்பெக்டர். அவ எங்களோட மருமக, ரிஷியோட மனைவி. ஆனா இந்த பொண்ணு ரிஷியோடைய மனைவின்னு சொல்றாளே. அதே போல இந்த லேடி லக்ஷ்மி மருமக இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? லக்ஷ்மி ரிஷியோடைய மனைவின்னு. கடைசியில லக்ஷ்மி யாரு? ரிஷிக்கும் அவளுக்கும் உறவு இருக்கா இல்லையா? உறவு இருக்கு. அது இப்ப அவங்களுக்குள்ள எதுவும் இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தது. ரிஷியோட மனைவியா இருந்தாலும் நான் மருமகளை ஏத்துக்கல. அப்ப இந்த பொண்ணு யாரு? இவ மலிஷ்கா, என்னோட வருங்கால மருமக. ரிஷியோட வைஃப். என்ன குடும்பம் இது? என்ன கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? சட்டத்தை சொல்லல, உறவை சொன்ன. எனக்கே பைத்தியம் பிடிக்குது. யாரு யாருக்கு மனைவின்னு ஒண்ணும் புரியல. ஒருத்தர் மருமகங்கிறாங்க, ஒருத்தர் இல்லங்கிறாங்க. முதல்ல உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. அதோட எனக்கு சரியான ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் நான் ரிஷியை கண்டிப்பா விட போறதே இல்ல. லக்ஷ்மி தான் ரிஷியோடைய மனைவியா? அதோட நான் சொன்ன மாதிரி ஒருவேளை இவங்க உண்மையாவே கணவன் மனைவினா நான் இவங்களை விட்டுடுவேன். அதனால எங்களை ஏமாத்த பார்க்காதீங்க. உண்மையை சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், நாங்க இங்க யாரையும் முட்டாளாக்கல. நீலமணி சொல்றது எல்லாமே உண்மைதான். அப்ப இன்னொரு உண்மையை சொல்லிடுங்க. இவங்க தான் மருமகளா? இல்ல. அப்ப இவங்க ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன்னா எங்க குடும்பத்துக்கு மருமகளா வர போறா. ஐ மீன் டு சே, இவதான் எங்க வீட்டு மருமக. இப்போதைக்கு ரிஷி லக்ஷ்மி கூட மேரிடா இருக்கிறதுனால லக்ஷ்மி ரிஷியோட வைஃபா இருக்கா. லக்ஷ்மியும் ரிஷியும் கணவன் மனைவின்னு எல்லாரும் சொல்றீங்க. இப்ப நீங்க கணவன் மனைவிக்கு நடுவுல வந்தீங்கன்னா அப்ப நான் உங்களை உள்ளத்துக்கு போட்டுருவேன். புரியுதா? இன்ஸ்பெக்டர், என் பொண்ணு கிட்ட ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? உங்க பொண்ணுனா தப்பு பண்ணா விட்டுறலாமா? அவங்களுக்கு புரிய வைங்க, சொல்லி அடக்குங்க. சொல்ற பேச்சு கேட்கலன்னா எட்டி உதைங்க. எதுக்கு தன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கிக்க ட்ரை பண்றா? உள்ள உட்கார்ந்திருக்கானே ரிஷி, அவன் லக்ஷ்மியை லவ் பண்றாங்கிற விஷயம் அவனுக்கே தெரியுது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.